என் பெயர் மகேஸ்வரி. நான் ஒரு கோட்டீஸ்வரி. என் கணவர் அமெரிக்காவில் வேலை செய்கிறார். நான் சென்னையில் வசித்து வருகிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு நான் என் தோழியை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு சென்றேன். நானும் என் தோழியும் அன்று மாலை தெருவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது ஒரு ஆள் என் தோழியின் எதிர்த்த வீட்டு வாசலில் படுத்திருந்தான். அவனிடம் ஒரு நீளமான வாட்டர் பாட்டில் இருந்தது. வாட்டர் பாட்டில் பார்ப்பதற்கு அழகாக ஜொலித்தது. சிறிது நேரத்தில் அவனுடைய தண்ணீர் பாட்டிலின் அழகு எனக்குப் பிடித்துவிட்டது. பிறகு என் தோழியிடம் இவன் யார் எனக் கேட்டேன். இவன் பெயர் மகேஷ். திருமணமாகி 6 மாதங்களிலே இவருடைய மனைவி இறந்துவிட்டாள். சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது. இவன் படுத்திருக்கும் இந்த ஓட்டு வீடு மட்டும்தான் இவனுக்கு சொந்தமானது. எப்போதும் வாசலில்தான் படுத்திருப்பான். பாவம் என சொன்னால், அடுத்த நாள் காலை நான் அவனை தோட்டத்து பக்கம் சந்தித்தேன். அப்போது அவன் அவனுடைய சொந்தக் கதைகளை சொன்னான். மேலும் அவன் வேலையில்லாமல் கஷ்டப்படுவதாகவும் சொன்னான். எனக்கு அவனுடைய நல்ல மனதும் நேர்மையும் பிடித்திருந்தது. உனக்கென்ன வேலை செய்யத் தெரியும் எனக் கேட்டேன். சமையல் நன்றாக செய்வேன் என்றான். சரி, என் வீட்டில் சமையல் வேலைக்கு வருகிறாயா? அங்கே நீ தங்கிக் கொள்ளலாம். மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் தருகிறேன். என்ன சொன்னேன்? அவன் சம்மதித்து விட்டான். மேலும் தனக்கு ஊரில் 1,00,000 ரூபாய் கடன் இருப்பதாக சொன்னான். அன்றே நான் அவனுடைய 1,00,000 ரூபாய் கடனை கொடுத்து அடைத்துவிட்டேன். அவன் எனக்கு கண்ணீர் மல்க நன்றி சொன்னான். மேலும் இந்த ஊரில் ஒருவர் கூட எனக்கு உதவ மாட்டார்கள். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை. என்ன புலம்பிக் கொண்டே என்னோடு சென்னை வந்து விட்டான். கனமழை பெய்து கொண்டிருந்தது. நான் அவனுடைய தண்ணீர் பாட்டிலேயே பார்த்துக் கொண்டிருந்தேன். அவன் புரிந்து கொண்டு அவனுடைய தண்ணீர் பாட்டிலை என்னிடம் கொடுத்தான். நான் தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். பிறகு என்னிடம் இருந்த இட்லி உளுந்த வடையை அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தேன். பாவம், ரொம்ப நாள் பசி போல ஆசை தீர சாப்பிட்டு முடித்தான். அன்று மட்டுமே 7 முறை என் உளுந்த வடையையும் இட்லியையும் சாப்பிட்டு விட்டான். இப்போது இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். தினமும் நான் அவனுக்கு சாப்பிட உளுந்த வடை கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.